ஸோ ஹலோ காய்ஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி போன தடவை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு வீடியோவில் தான் வந்திருந்தேன். இந்த தடவையும் அதே மாதிரி ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கேன். உங்களை வரவேற்கிறேன் காமிக் தமிழன் அப்படிங்கிற சேனல். இந்த சேனலுக்கு முதல் தடவை இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெளியா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம போன தடவை பார்த்த அந்த டூம்ஸ்டே தியரிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக ஒரு தியரி தூக்கிட்டு வந்து இவர் எப்படி இருந்தார், அது அப்படி இருந்தார், அதுக்கப்புறம் அப்படி இருந்து இப்படி மாறினார், இப்படி இருந்து அப்படி மாறினார், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியரியை சின்னதாக போட்டு அடித்து முடிச்சிருப்போம். பட் இந்த தடவை அப்படி இல்லை. எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு டைமையும் ஒவ்வொரு தியரியுமே ஒரே லைனில் வச்சு மேபி இதுதான் அந்த கதையாக இருக்குமோன்னு சொல்லி நீங்களே ஃபோர்ஷடாக பண்ணி பார்க்கலாம். மேபி தான் நான் சொல்கிறேன். உண்மையில் நான் கதையாட்டே போடல, ஜஸ்ட்டு நம்ம தியரியை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? எம்சிஎம், மார்வெல் சினிமேட்டிக்கல் மல்டிவர்ஸ். இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க ஆரம்பித்தது லோக்கி என்னன்னா அண்ணன் வந்தாப்பில் அப்படியே அங்கேருந்து தப்பிச்சுட்டு தசராக்கிட்ட தூக்கிட்டு போகும்போது தான் டைம்லைன் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிது. உனக்கு இந்த இடத்துல வேலை இல்லை, வா டிவிஏக்குள்ளே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க. டிவிஏக்குள்ளே போய் அவர் என்ன விஷயங்களை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற க்ளீன் லைனாக தான் நம்ம சீசன் 1 எண்டிங்கில் பார்த்துருப்போம். ஹீ ஹூ ரிமைண்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவர் ஒரு வேரியண்ட் ஆஃப் கிங் மட்டும் இல்லாமல் அவர் தான் கடைசி கேங்காகவும் இருந்திருக்காரு. மேபி அது நம்ம பார்த்த பாயிண்ட் அந்த லூப்போட எண்டிங்காகவே இருந்திருக்காரு. அப்படின்னா எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிங் காமிக்கல் ஸ்டோரி நம்ம போட்டிருப்போம். அது ஆரம்பித்தது அவரோட பெர்த்தாக இருந்தாலுமே அவர் போயிட்டு வந்த ஒவ்வொரு இடமுமே அவராலே செதுக்கப்பட்டது. ஸோ ஹீ வு ரிமைன் அந்த இடத்த இங்கே ப்ளேஸ் பண்ண பார்த்துருக்காங்க மார்வல் அழகாக. மேபி அந்த ஆன் த ஸ்க்ரீனை தவிர ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு நடந்த விஷயங்கள் நடக்காமல் இருந்ததுன்னா டூமோட கேங் தான் இங்கே மாசாவே நல்ல ஃபோர்ஷேடோ ஸ்டோரியாகவே இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். கேங் டைனாசிட்டி. பட் அதை விடுங்க, அதை தூக்கி தூர போடுங்க, நம்ம கதைக்குள்ளே போவோம். இப்போ நம்ம என்ன பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா, கேங் அவரோட அந்த ஸ்டோரி லைனை அங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க அழகாக பில்ட் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய வந்தது மல்டிவர்சல் கிங்ஸ், வேரியண்ட் ஆஃப் கிங்ஸ் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு என் யூனிவர்ஸ் கூட உன் யூனிவர்ஸ்க்கையும் அந்த இதையும் நான் ரூல் பண்ண போகிறேன், அதையும் எனக்கு கண்ட்ரோல் எடுக்க போகிறேன் அப்படி நடந்த அந்த சண்டை தான் மல்டிவர்ஸ்னல் வார் அப்படிங்கிறத ஃபோர்ஷேடோ பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் நடந்தது முடிஞ்ச கதைகள். அதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஹீ வு ரிமைன் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிவர்ஸ்னல் பிரான்ச்லாம் இருந்த அந்த காரணத்தினால தான் அந்த கேங்குக்கு மல்டிவர்ஸை பற்றி தெரிய வருது, கேங்கோட வேரியன்ஸ்க்கு எல்லாருக்குமே. அதனால் என் உலகம் மாதிரி உன் உலகத்தையும் நான் ஆள போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு டைம்லைன் பிரான்ச்சஸையுமே ஆள நினச்சிருக்காங்க அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குள்ளே நடந்த அந்த சண்டை தான் மல்டிவர்ஸ்னல் வார். அதை தடுத்து நிறுத்துறதுக்காக பிரான்ச்சஸ் கொலாப்ஸ் ஆகக்கூடாது, எல்லாம் ஒரே பிரான்ச்சாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஹீ வு ரிமைன் எண்ட் ஆஃப் த டைம் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டிவிங்கிறதையும் ஒன்று உருவாக்கி வச்சுருக்காரு, கொலாப்ஸ் நடக்காமல் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. பட் சில்வியோட அந்த ஒரு கோவமான முடிவு ஹீ வு ரிமைண்டை முடிச்சு தள்ளுது. அங்கேருந்து தான் பிரான்ச்சஸ் பிறக்க ஆரம்பிக்குது. சீசன் 1 முடியுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த ஹீ ஹூ ரிமைண்ட் அன்ஸ்டேபிலிட்டியை நல்லா காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேங்க மாதிரி ஒருத்தனை அந்த இடத்துல வச்சு அன்ஸ்டேபிளாக நம்ம ஸ்டேபிள் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஃபோர்ஷேடோவை தான் லோக்கி தேடி ஹீ வு ரிமைன் மாதிரி இருக்கிற ஒருத்தரை தேடுவார். அது மட்டும் இல்லாமல் நீத்தன் ரிச்சர்டையும் கண்டுபிடிப்பார். ஸோ நீத்தன் ரிச்சர்ட் யார்? அவர் தான் பாஸ்ட் ஆஃப் கிங் அப்படிங்கிறத சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீத்தன் ரிச்சர்ட் தான் அவரோட உண்மையான பேர். ஸோ அவரையும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் எல்லாம் அன்ஸ்டேபிள்லேருந்து ஸ்டேபிள் பண்ணி பிரான்ச்சஸ் எல்லாமே நல்லபடியாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே அழிச்சிட்டு முன்னாடி இருந்த மாதிரி ஸ்டேபிளான டைம்லைனாக வச்சாலுமே அழிஞ்சு போன டைம்லைனில் இருக்கிற மக்களோட அழிவையும் அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கணும் அந்த இடத்துல. எப்படின்னா, இப்போது பிரான்ச்சஸ் ஆஃப் டைம்லைன், பிரான்ச்சஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டேபிளாக ஆச்சுன்னா எல்லோரும் அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விகளும் இருக்க தான் செய்யுது. அந்த விஷயங்களை நம்மளுக்கு டெட்புல் 3லேயும் ஒரு அழகான ஃபோர்ஷேடோவாக காமிச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே லோக்கி அவரோட கையில் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் காட் ஆஃப்
மல்டிவர்ஸாகவும் மாறுறாரு அட் எண்ட் ஆஃப் த சீசன் 2ல். ஓகேவா? இந்த இடத்துல லோக்கியோட ஸ்டோரியை நம்ம அப்படியே ஒரு பக்காவாக ஒரு ப்ராக்கெட் போட்டு பக்கத்தில் வச்சுக்குவோம். அடுத்ததாக பார்க்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். அவர் வந்து இங்கே சுற்றி அங்கே போடுவேன் இங்கே போடுவேன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா பிரித்து பொறிச்சு தலைவன் பண்ண சேட்டைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பல விஷயங்கள்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பீட்டர் பார்க்குக்கு எல்லாரையும் மறுக்கக்கூடிய ஸ்பெல்லை போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் பண்ண அந்த மல்டிவர்ஸ்னல் லிட்டில் இன்க்ரேஷன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அவரோட டைமுக்கே அவரோட மல்டிவர்ஸ்னல் வேரியன்ஸால் நடந்த அந்த இன்க்ரேஷன் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும். அதுதான் நம்மளுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2ல் கிளே வந்து சொல்லியிருப்பாங்க, ஒன்னால தான் யூ காஸ்ட் இன்க்ரீஷன் அப்படின்னு சொல்லி தலைவரை வேறையோ டைமென்ஷனுக்குள்ளே கூப்பிட்டு போயிருப்பாங்க. பட் நம்மளுக்கு கேள்வியாக இருக்க போகிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 5 டேய் 4 வரலடா, ஐயோ 3 வந்துச்சா எனக்கு தெரியல, ஓ மை காட் சாரி, அவெஞ்சர்ஸ் 5 தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்ட்டு அதை தூக்கி தரப்படுங்க. இப்போ எப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வருமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் கேள்வியாக தான் இருக்குது. பட் என்னோடய கேள்வி என்னென்னா, முதல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டூம்ஸ்டேக்குள்ளே வருவாரா அப்படிங்கிறது தான். பிகாஸ் என்னோடய ஒரு தியரிட்டிக்கல் லாங்குவேஜில் நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக அவர் மெயின் ரோல் பண்ணுவார். இதில் இல்லைனாலுமே சீக்ரெட் வாட்ஸில் இருப்பார். பட் அது டூமுக்கு கீழே தான் இருப்பார். அது எப்படி டூமுக்கு கீழே இவர் போக போகிறாரு அப்படிங்கிற அது ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டே அங்கே தான் இருக்க போகுது. எங்கே டூம்ஸ்டேயில் பார்க்க தானே போகிறீங்க தலைவன் டாக்டர் டூம் பண்ணுற சேட்டையை. பட் மேக்ஸிமமாக எனக்கு தெரிஞ்சு ஹி வாஸ் பிரெயின் வாஷ்ட் பை டூம் அப்படிங்கிறத அழகாக ஃபோர் ஷேடோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டூம்ஸ்டேயில். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கிளே மட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 பேரும் ஒரு டைமென்ஷனில் போயிருப்பாங்க இன்ஸ்கிரேஷனை தடுக்கிறதுக்கு. பட் அந்த இன்க்ரேஷனுங்கிறது வந்து 2 யூனிவர்ஸ் கொலாப்ஸ் இன்டு 1 அண்ட் பிகம் 1 யூனிவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஒன்றாயிங்கிறத மட்டும் இல்லாமல் ஒன்றிணைஞ்சு வெடிக்க போகுது. அதிலிருந்து பிறக்கிற ஒரு புது பூமியை தான் பேட்டில் வேர்டுன்னு சொன்னாங்க. அதுவும் 90s நடந்த அது ஸ்டோரி லைன். அதை தான் 2015 ஒரு ஸ்டோரி லைன் அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். ஏன்னா 90s நடந்த அந்த ஸ்டோரியை பொறுத்தவரை டாக்டர் டூம் வந்து பியாண்டோட பவரை தாடா கடனுக்கு அப்படின்னு சொல்லி, கடனுக்கு இல்லை நான் வச்சுக்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லி ஸ்டீல் பண்ணியிருப்பார். எப்படி உன் பவரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறிஞ்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அந்த பவரை வச்சு தான் இந்த இன்க்ரேஷன் ஈவெண்ட்டை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் புது உலகத்தில் அந்த வேர்ல்டுங்கிற அந்த ஈவெண்ட்டை நடத்துவார். இதே தானே இங்கே இருக்குது. எஸ், மேபி அவங்க அதை தான் இங்கே ஃபோர் ஷேடோ பண்ண போகிறாங்கன்னா அவர் வந்து எப்படி அந்த பவரை எடுத்துக்கிட்டாரு அதை ப்ராக்கெட் போட்டு நான் அதை ஓரமாக வைக்கிறேன். தலைவன் டாக்டர் டூம், ஓகே அந்த ப்ராக்கெட் இங்கே கூட்டு வைப்பா. எப்படின்னா டாக்டர் டூமை அந்த பவரை வச்சு கூட அவரை வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளேயை ஒரு ப்ளே காயினாக வச்சு டாக்டர் டூமை மேனிப்புலேட் பண்ணி அவர் டாக்டர் டூமை இப்போதைக்கு டாக்டர் டூம் ரெண்டுமே டூம் டாக்டர்னு வருது. ஸோ டாக்டர் டூம் வந்து மேனிப்புலேட் பண்ணி யார் கிளேவை வச்சு மேனிப்புலேட் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் கூட வச்சுருக்கலாம். அதை வந்து நம்ம டாக்டர் டூம்ஸ்டேயில் காட்ட வாய்ப்பு இருக்குது. ஓ மை காட். ஓகே, அடுத்த பொறுத்தவரை நம்ம மார்வல்ஸை பொறுத்தவரை நம்மளுக்கு அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம மோனிகா ராம்போ அவங்க வந்து வேறு ஒரு யூனிவர்ஸில் சிக்கிக்குவாங்க. அந்த ப்ளூம் இந்த பேங்கிள்ஸோட ஒரு வெடிப்பில். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஒரு 2 விஷயங்கள் அதில் நல்லா காமிச்சிருப்பாங்க. பேங்கிள் மட்டும் இல்லாமல் ஷாங்ஷியோட ரிங் அது எந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ண போகுதுங்கிறதையுமே எந்த தியரியிலுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் அது ஒரு மேக்னெட்டிக்கலாக இருக்கலாம். அதை தேடி தான் கேங் வர போகிறாரு, அதை வச்சு தான் அவர் ஆட்டமே ஆட போகிறாரு அப்படின்னாங்க. பட் இந்த இடத்துல கேங் இல்லை, டூம் இருக்கார். என்ன பண்ண போகிறாங்க, எப்படி ஸ்டோரி மூவ் ஆக போகுது, அதை நான் ஒரு எக்ஸ்ட்ரா டாட் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. பட் நம்ம பார்க்க வேண்டியது அவங்க அந்த யூனிவர்ஸில் இருக்கிறதுனால அந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு இன்க்ரேஷன் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, எங்கள் தலைவன் ஸ்ட்ரேஞ்ச் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா அவர் பண்ண பெரிய அந்த மேஜிக்கல் விபத்து, உன் பேர் யாருக்குமே சரி உன் அடையாளத்தை நான் மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்ட அந்த தப்பு தான் பலவிதமான ஸ்பைடர்மேனோட ஸ்பைடர்வர்ஸ் வில்லன்ஸை ஒரு யூனிவர்ஸில் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம பல விதமான ஸ்பைடர்மேன்ஸை கொண்டு வந்து டோபே மெக்வேர், ஆண்ட்ரூ கேர்ஃபே 2 பேரையுமே ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வந்து மாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த படம் நல்லா இருந்துச்சு தான். பட் அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, எல்லா எக்ஸ்ட்ராடினரி பீயிங்ஸ் ஒரே இடத்துல இருக்கும்போது வேறு யூனிவர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பீயிங்ஸ் ஒரே யூனிவர்ஸில் இருக்கும்போது இன்க்ரேஷனுக்கு அது பெரிய ஈடுபாடாக இருக்கும். அது
இன்க்ரேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராக்கெட் போட்டு ஓரமாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இன்க்ரேஷன் நடக்கும்போது மேபி என்னோடய ஒரு கெஸ்ஸாக தான் இருக்கலாம். ஏன்னா அந்த இதை நான் கம்மா போட்டு உங்களுக்கு வேற ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இந்த ஸ்டோரிங்கிறது பெரிய வீடியோ தான் இருக்க போகுது. நான் அதனால் அந்த கம்மா போட்டு அதை ஓரமாக வச்சுக்கிறேன். ஏன்னா பல விதமான வில்லன்கள் வரப்போகிறாங்க, அதுவும் ஒன்றை தேடி அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதை பிடிச்சிட்டு பாப்பான்னு போஸ்ட் கொடுப்பாரு. அது நல்லா தெரியும். பட் அந்த விஷயத்த மறந்துடுங்க. நம்ம அடுத்து அப்படியே ஸ்பைடர்மேனுக்கு தான். தலைவன் ஸ்பைடர்மேன் தான் வரான் எப்படி பார்த்தாலும். ஏன்னா ஸ்பைடர்மேன் 4 நடக்க போகிறது 4 வருஷம் கழிச்சு 2028லங்க. ஸோ ஸ்பைடர்மேன் 4 நடந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து டூம்ஸ்டே இருக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருக்கிறதுனால, ஸோ டூம்ஸ்டே 2028 ஆர் 29 அந்த டைம்லேயே பொறுத்து தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம த மார்வல்ஸ் மூவியில் நடந்த அந்த ஈவெண்ட்டும், நம்ம நோ வே ஹோமில் நடந்த ஈவெண்ட்டுமே நம்ம மல்டிவர்சனல் பிரான்ச்சை அன்ஸ்டேபிளாக பண்ணுறதுக்கு அதிக விதமான வாய்ப்புகளை கொடுத்துருந்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், என்னோடய கருத்து. ஸோ இப்போ பார்த்த ஒரு விஷயமே ஒன்லி செட்டப். நம்ம இப்போ பார்க்க போகிறது செட்டப் இல்லை, எவ்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ ஹேவ் அ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ரூசோ பிரதர்ஸ் ஒவ்வொரு டீசர் பார்த்ததுக்குமே ஒவ்வொரு கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எடுத்த அந்த ஒவ்வொரு ரூசோ பிரதர்ஸ் 2 பேரும் எடுத்த அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸை நம்ம இங்கே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட எண்டிங்கில் நம்ம பார்த்த ஒரு கதை என்னது, நம்மளோட ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட் டூமோட மடியில் உட்காந்துக்கிட்டு டூமை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு எண்டு கார்டு. டூம் அவர் முகத்தை மாஸ்கால் மூடி வச்சுருந்தார். பட் டூம் எங்கேருந்து வந்தார், அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்ஸில் டூம் இருக்காரா இல்லையாங்கிறதையும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா வெறும் 4 பேர் தான் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரி ஃபோர்ஷேடோ பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல டூமும் போயிருப்பார். ஏன்னா அவர் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட்டாக இருப்பார். ஸ்பான்சராக கூட இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவரும் வல்கேரியாவில் ஒரு கிங். வல்கேரியா டேய் ஒழுங்க வாயிட வரமாட்டேங்கிங்க, சாரி. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த இடத்துல வந்தது நம்ம கண்டிப்பாக தெரியும். இவங்க இந்த இடத்துல இருக்கிற டூமாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். ஏன்னா டூமை முன்னாடியே ஃபோர் ஷேடோ பண்ணியிருந்தேன்னா அழகாக ஃபோர் ஷேடோ பண்ணியிருந்தாங்களே படத்தில். நீங்கள் பார்க்கல, சரி அதை விடுங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுவீங்க இந்த கமெண்ட்ஸில், அதை விட்டுருங்க. ஸோ அடுத்து நம்ம அப்படியே அதே கனெக்ஷனை கொண்டுட்டு வந்து எந்த இடம், எங்கள் தலைவன் தண்டர்போல்ட்ஸ் அந்த இடத்துக்கு வாங்க. அவங்களோட ஸ்பேஸ்ஷிப் யார், ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்பேஸ்ஷிப் H616 சாரி 1388 சம்திங் லைக் தட் 1888 சம்திங் லைக் தட். அதான் நம்ம டைம்லைன். இப்போதைக்கு 616 கிடையாது. இந்த டைம்லைனில் நம்ம ஸ்பேஸில் இருக்கிற தண்டர்போல்ட்ஸ் எல்லோரும் வியந்து பார்க்குற அந்த ஒரு விஷயம் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்பேஸ்ஷிப், இவங்களோட டைம், அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஸ்பேஸில் இருக்கிறது தான். அதே கண்டினியூட்டிவை நம்ம எங்கே போய் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா, 3ஆவதாக வந்த பிளாக் பேந்தர்ஸ் டீசரில், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட 3rd பிளாக் பேந்தர் டீசரில் திங்க் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வக்காண்டியன்ஸ் வந்து திங்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே நம்பிக்கையாக ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வக்காண்டியன்ஸ் அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேமோர் அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு செட்டப்பாக தான் இருக்குது, என்னன்னு தெரில அப்படிங்கிறத பொறுத்தவரை. அவங்க ஸ்பேஸ்லேருந்து வந்திருக்காங்க, டேரெக்டாக வக்காண்டன்ஸ் கிட்ட பேசியிருக்காங்களா இல்லை இது இங்கே என்ன ஒரு சூட்சமோ இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. பட் இவங்க எல்லாருமே ஒரு ஃபோர் ஷேடோவாக போயிட்டுருக்கிறது போஸ்ட் அப்பாக்லிப்ஸ்க்கு ஈவெண்ட்டுக்கு தான். வேற ஒன்றும் இல்லை, இன்க்ரேஷன் வரப்போகுதுடா, ரெடியாக இருந்துக்கூடா, அதுக்கு தான்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, இதை அப்படியே வரமா வச்சுருவோம். அடுத்து நம்ம ஸ்டீவ் ரோஜர்ஸ் டூம்ஸ்டேயோட டீசர்ஸ்லேருந்து வரும். ஸ்டீவ் ரோஜர்ஸோட அந்த அழகான குடும்பக்கதை. ஓகே, ஹி பேக் டு டைம். பின்னாடி டைம் மட்டும் ட்ராவல் பண்ணி போகிறது மட்டும் இல்லாமல் இவர்கிட்டே ஒரு சின்ன லூப் இருக்குது. ஏன்னா நம்மளோட எண்டு கேமில் ஏஷியன் ஒன் அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் அந்த டைமில் இருக்கணும். அந்த இப்போ எப்படின்னா ஒரு ஸ்டோனை அங்கே எடுக்கிறோன்னா அது டைம் லைனில் பிரான்ச்சஸை உண்டாக்கும். ஓகே, அதை அதே டைமுக்கு கொண்டு வந்து வச்சுட்டோன்னா அது சரியாயிரும்ல. அது கூட எக்ஸ்ப்ளனேஷன், அதுதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைச்ச அழகான பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். அந்த விஷயத்தை தான் நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாம் டைம் பேக் போய் எல்லா ஸ்டோனும் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமுக்கு போய் ஸ்டீவ் ரோஜர்ஸ் வச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒரே ஒரு பாயிண்ட்
இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா 5 ஸ்டோன், மொத்தம் 6 ஸ்டோனில் 5 ஸ்டோன் வச்சாலுமே ஸ்டோல் ஸ்டோனை அவர் எப்படி போய் வச்சுருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு கேப் இருக்க தான் செய்யுது. மேபி அந்த ஸ்டோன் வைக்கலைன்னா அந்த வைக்காத அந்த டைம் ஒரு தனி பிரான்ச்சை கொண்டு வந்திருக்கும். அதுவும் ஒரு இன்க்ரேஷன் ஈவெண்ட்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஐயோ, உருவாக்க வாய்ப்பு இருக்குடா, உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு பிரான்ச்சை கொண்டு போகுது. ஸோ அந்த ஒரு யூனிவர்ஸ் ஒரு டூம் யூனிவர்ஸாக அழிஞ்சிற யூனிவர்ஸாக இல்லை அழிஞ்ச யூனிவர்ஸாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அவர் அந்த ஸ்டோனை என்ன பண்ணார், அது ஒரு கேள்வி. டாட் வைக்கக்கூடாது, ஓகே, அதை வச்சுக்கி அங்கே அந்த ஒரு ஸ்டோரி என்ன நான் முடிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் பேக் டு டைம் அவர் பெக்கியோட இருந்து குடும்பமாக இருந்து வாழ்கிறாரு, ஒரு குழந்தையை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டீசரில் ஃபோர்ஷேடோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கம்மா போடணுன்னா அவங்க தான் கம்மா போட்டு ஸ்டோரி எழுதியிருக்கணும். என்ன எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னா எனக்கு தெரியல. பட் இவர்கிட்ட இன்னும் அந்த சோல் ஸ்டோன் இருந்துச்சுன்னா இந்த இடம் ஒரு பெரிய ஒரு இன்க்ரேஷன் ஈவெண்ட்டுக்கு ட்ரிகராக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான்ப்பா அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ் இருந்தாங்களே அவங்களோட யூனிவர்ஸு, இவர் கூட அவங்க சேர்ந்து அவர் எப்படி இந்த இன்க்ரேஷனை தடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒரு அடையாளமாக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு டூமும் ஒரு ஹெல்ப்பாக இருக்க போகிறாரு. அதை தான் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட எண்டில் பார்த்தோம். இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஷிப்பில் தான் இங்கே வந்தாங்க. இங்கே உள்ள நம்ம மெயின் டைம் லைனில் உள்ள எல்லாரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஷேடோ பண்ணியிருந்தாங்க. பட் தியரி தான், உண்மை கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு 50-50 வேணால் நான் சொல்லுவேன். ஏன்னா டாக்டர் டூம் ஒரு வில்லன் அப்படிங்கிறதோட அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்கணும். ஐயோ, எல்லாத்தையும் குழப்புறேன் திரும்பியும். நான் அங்கேயே வரேன். ஸ்டீவ் ரோஜர்ஸ், அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவர் வாழ்ந்துடுறாரு. ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடிவில் ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. எண்டு கேமில் ஸ்டீவ் ரோஜர்ஸ் இளமை இழந்து வயசான ஒரு குடும்பத்தை வாழ்ந்த இளமையான ஒரு வயதாளராக உட்காந்துருப்பார். ஸோ அந்த ஒரு ட்ரிகர்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் டைம் ட்ரிகர்னஸை இங்கே காட்டுறாங்க. அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். இது கண்டிப்பாக ஒரு டைம் லைனை பிரான்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவும் எம்சியோட டைம் லைனே மேக்ஸிமம் பிரான்ச் பண்ணி அடிச்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து கேப்டன் அமெரிக்கா இல்லாத டைம் லைனை தான் நம்ம பார்ப்போம். ஒரு டைம் லைனில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஹைட்ரா பக்கி பான்ஸை கீழே எடுத்து அப்படி இப்படி நிறைய ஸ்டோரி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு துறப்படுங்க. நம்ம பொறுத்தவரை அடுத்த ஸ்டோரி லைன் தோர் அவரோட பொண்ணு அடாப்டட் டாட்டர் அப்படின்னா அவர் அந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கார்ல, அந்த லவ் கூட ஒவ்வொரு யூனிவர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படின்னு தான் நம்ம கதையை முடிச்சிருப்பாங்க லவ் அண்ட் தண்டர். பட் இந்த இடத்துல தோர் பூமியில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லை பூமியை மாதிரி இருக்கிற ஒரு ஆப்பிடியூட்டான வேறு ஒரு உலகத்திலேருந்து 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் இவங்களுக்கு ஏதோ ஒரு என்க்ரிஷன் ஈவெண்ட் சொல்ல போனோன்னா லவ் மல்டிவர்சனல் பீயிங், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மல்டிவர்சனல் பீயிங் யூனிவர்ஸ் ஸ்டேபிளாக இருந்தால் தான் அவங்க நல்லா இருப்பாங்க. அப்படி நல்லா இல்லாத அந்த ஒரு விஷயத்தினால தான் அவள் லவ்வுக்கு ஒரு சிக்னஸ் வருது. அதை தோர் அறிஞ்சிக்கிட்டு எந்த சண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சக்தி கொடுங்க, அதை முடிச்சுட்டு நான் நிம்மதியாக வீட்டுக்கு என் பொண்ணோட ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை நம்ம ஓடின்கிட்ட வைக்கிற மாதிரி ஃபோர்ஷேடோ பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நான் ஒரு கம்மா நான் போடலை, அவங்க போடுவாங்க டாட். அதே மட்டும் இல்லாமல் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அண்டு வொகண்டாவை நம்ம ஒரு டாட் போட்டு ஓரமாக வச்சுட்டோம். கடைசியாக இருக்கிற டாட் எக்ஸ்பேன்ஸ். இங்கேருந்து தான் நான் ஸ்டோரியை ஆரம்பிக்க போகிறேன். இப்போ தான் தியரி சூடு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஸ்டோரி லைன் பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்னட்டோ இளமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேக்னட்டோ மட்டும் இல்லைங்க, சேவியர் கூட இளமையாக நடந்துக்கிட்டு இருப்பார். அந்த டைம்லைன் பொறுத்தவரை நம்ம எக்ஸ்பேனில் உள்ள நம்ம உல்வரின் ஓல்டு எக்ஸ்பேன் டீம்லேருந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பார். ஒரு பெரிய விஷயம் அங்கே நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் மேக்ஸிமமாக ஃபோர்ஷேடோ பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை அது காமிக்கல் அடாப்ஷனை பொறுத்து தான் வந்திருக்கு. ஃப்யூச்சர் பேக் ஃப்ரம் த ஃப்யூச்சரா, ஏதோ ஒரு பேர், ஒரு ஃப்யூச்சர் டு பாஸ்டா, எக்ஸ்பேன்ஸ் 3வது படமோ 4வது படமோ நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஸ்டோரி லைன் எப்படி இருந்திருக்குன்னா, நம்ம உல்வரின் ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு ஒரு விஷயத்தை மாற்றி அமைப்பார். அந்த விஷயத்தில் நிறைய ரோபோட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். மேக்னட்டோ அதை அழிக்க போயிருப்பார்.
பட் அந்த விஷயங்களை அப்படி நடக்காமல் இப்படி நடக்காமல் ஒரு புது டைமை கொண்டு வந்திருப்பாங்க அவங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. சென்டினல்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸால் உருவாக்கப்பட்டு மியூட்டண்ட்டை ஹண்ட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. அதே இடத்த தான் இங்கே நம்ம பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டினல்ஸ் எக்ஸ்மென்ஸை ஹண்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஹண்ட்லேருந்து இவங்க தப்பிச்சாங்களா தப்பிக்கலையா அப்படிங்கிற இந்த ஸ்டோரி இங்கே வர்றது மட்டும் இல்லாமல் இங்கே தான் மோனிகா ராம்போ இருக்காங்க அப்படிங்கிறத அழகான ஃபோர்ஷேடோ பண்ணி இங்கே ஒரு இன்க்ரேஷன் ஈவெண்ட்டையும் ட்ரிகர் பண்ணுறதுக்கு அழகாக வாய்ப்பு இருக்குது. அதை நான் சொல்லலை, எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்கப்பா. இது மட்டும் இல்லாமல் சூடு பிடிக்கிறது இங்கிறதே இல்லை, இங்கேருந்து இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்மேன்ஸ்லேருந்து வந்தவ தான் டெட்பூல். பட் டெட்பூல் மட்டும் இல்லாமல் உல்வரின் 2 பேரும் தனியாக ஒரு யூனிவர்ஸில் ஜாலியாக இருக்காங்க. அவங்க எப்படி ஜாலியாக இருக்கலாம்? எப்படி தலைமை டிவியை உள்ளே வரப்போகுது. டிவியை உள்ளே வரது போடுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் அழிகிறத அவங்க நோட் பண்ண போகிறாங்க. நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்கள வச்சு அந்த பிரான்ச் அழிகிறத தடுக்க நினைக்கலாம் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. பட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீயிங் உள்ளே வந்து ஒவ்வொரு பிரான்ச்சஸ் அழிகிறதையும் முக்கியமான ஒரு பிளானாகவே நடத்திக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு யாருக்குமே தெரியல. பட் அவங்க அதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. டெட்பூல் மட்டும் இல்லாமல் உல்வரின், அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் டீம்ஸ் ரெக்யூட் பண்ணுறாங்க. மேபி நம்ம பார்த்தா அந்த ஃபோர் ஷேடோஸ் ஒவ்வொரு டீம்ஸ் அவங்களா கூட இருக்கலாம். தனித்தனி ஸ்டோரிஸ். கேப்டன் அமெரிக்கா ஃப்ரம் பாஸ்ட் தோர் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தோர் வந்து வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கார், அவரை கூட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அழகாக ஃபோர்ஸ் ஷேடப் பண்ணலாம். பட் அவர் இடத்துல இல்லை. நான் 100% சொல்லுவேன் அவர் இடத்துல இல்லை. அவர் இருக்கட்டும். அப்படின்னா எப்படிப்பா இந்த ஒக்கண்டா மட்டும் இல்லாமல் திங்க் 2 பேரும் காட்ட போகிறாங்க? மேபி அவங்கள விட்டுருங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டோரி லைன் அது வேறு மாதிரி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற எக்ஸ்மேன்ஸ் சென்டினல் தாக்குதல்லேருந்து தப்பிக்கப்பட்ட மிச்சம் உள்ள எக்ஸ்மேன்ஸை வச்சு இவங்க ஒரு டிவியை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டீம் இந்த இன்க்ரேஷன் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத விட அந்த எக்ஸ்ட்ராடினரி பீயிங் என்ன பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் ஒரு மூமெண்ட்டாக இருக்கலாம். என்னோட ஒரு மோட்டல் ஐடியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு ஐடியா வச்சு சொல்கிறது தான். இதை அப்படியே வச்சுக்குவோம். இன்னொரு பக்கம் அந்த எக்ஸ்ட்ராடினரி பீயிங் வேறு யாரும் இல்லை, கிங் தான். கிங் ஓ மை காட், கிங் தான் இல்லையே அப்படின்னிங்கன்னா அங்கே இடத்துல தான் நான் டாட் வைப்பேன். ஏன்னா கிங் அதை டூம்னு வச்சுக்கலாமே. கிங் ஒன் ஆஃப் த டிசெண்டன்ட் ஆஃப் டூம் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸோட பண்ணியிருக்காங்க ஒரு காமிக்கில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமிக்குன்னு நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நீத்தன் ரிச்சர்ட் யார், ரீட் ரிச்சர்டோட அப்பா, அவர் டைம் போர்ட்டலை உருவாக்குவார், ஒரு ஸ்டேபிலிட்டியை உருவாக்குவார், டைமை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொண்டு வருவார். அதை வச்சு தான் இந்த ராம்நாட்டுடோட ஸ்டோரி லைன் மூவ் ஆகும். அதுவும் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஃபஸ்ட்டு காமிக் டைமில். அது அந்த காலம் தம்பி அப்படின்பாங்க, அது மூவ் ஆகும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் பிலீவ் பண்ணுறது என்னதுன்னா டூம் என்னது நீத்தன் ரிச்சர்டோட அப்பா தான் நம்ம இந்த நீத்தன் ரிச்சர்ட் யார், டூமுங்க பாருங்க, ஐயோ கிங்கோட ஒரு அசண்டடாக எப்படி என்னோட 300 அப்படின்பாங்கள்ல, அந்த மாதிரி நினச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி லைனில் நம்ம டூம் வந்து மேபி இருக்கலாம், யாருக்கு நம்ம கிங்குக்கு அசண்டடாக இருக்கலாம் அப்படிங்கிற கேள்வியும் வச்சுருக்காங்க. கேள்வியே ப்ரூவ் பண்ணலை மார்வல் எந்த இடத்துலையும். ஸோ மேபி நம்ம கிங் ஆகவே டூம் வந்துடலாம். ஆனால் எப்படி அவருக்கு டூம் ஃபேஸ் இருக்குது, டோனி ஃபேஸ் இருக்குது. ஓ மை காட் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் என்னால் கண்டிப்பாக முறியடிக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வேறு ஒரு டைம் லைனில் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒரு பிரான்ச்சில் ஒரு யூனிவர்ஸில் டோனி ஸ்டார்க் வந்து டூமாகவே இருக்கலாம். லக்வேரியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற டோனி ஸ்டார்க் வந்து டூமாக மாறியது இஃப் ஸ்டோரி தான். வாட் இஃப் ஸ்டோரி கூட அழகாக மாறும், நீங்கள் ஃபோர்ஸ் ஷேடப் பண்ணலாம். பட் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது பீஸாக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நல்ல ஒரு ராஜாவாகவும் நல்ல ஒரு ஹீரோ ஃபோர்ஸ் ஷேடப் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் அவரோட வாழ்க்கை அவரோட குடும்பத்தில் இருக்கும் போது ஒரு இன்க்ரீஷன் ஈவெண்ட் மேபி ஸ்டீவ் ரோஜர்ஸ் ட்ரிகர் பண்ணது அதுவாக இருக்கலாம். இல்லைனா நான் முன்னாடியே சொன்னேன் ஸ்பைடர்மேன் ட்ரிகர் பண்ண இன்க்ரீஷன் ஈவெண்ட் அதுவாக கூட இருக்கலாம். நான் இந்த அங்கே கம்மா போட்டு 2 இடத்துல நிப்பாட்டினா அதை தான் சேர்த்து சொல்கிறேன். மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அந்த 2 ஈவெண்ட்ஸ் எது, ஸ்டீவ் ரோஜர்ஸ் அந்த ஸ்டோன் வைக்காத அந்த ஒரு ஈவெண்ட் மேக்ஸிமமாக அந்த இடத்துல வச்சுக்கலாம் நம்ம. அதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம்.
இல்லைனா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் நடந்த அந்த ட்ரிகர்ஸ் ரெண்டில் ஏதோ ஒரு ட்ரிகர் ஒரு பெரிய விபத்தை கொண்டு வந்திருக்கு இந்த டைம் லைனில். இன்க்ரிஷன் ஈவெண்ட் அவரால் இன்க்ரிஷன் ஈவெண்ட்டை தடுக்க முடியல. அவர் குடும்பத்தை இழக்கிறாரு, எல்லாத்தையும் இழக்கிறாரு. பட் அவருக்கு இழந்ததுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு பவர் தான் பியாண்டோட பவராக இருக்கலாம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பியாண்டோட பவரை வச்சு அவர் வேறு யூனிவர்ஸ்குள்ளே நடக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட் மற்ற யூனிவர்ஸை இன்க்ரிஷன் ஈவெண்ட்டை கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்க்ரிஷன் ஈவெண்ட்டை தடுக்கிறதுக்கு ஓன் யூனிவர்ஸ் அழிக்கிறேன்டா, ஏன் யூனிவர்ஸ் நீ அழிக்க வரியா, நான் ஓன் யூனிவர்ஸ் அழிக்கேன்டா அப்படின்னு சொல்லி மாற்றி ஹீரோ சண்டை போடுறாங்க. சண்டையில் கடைசியில் மாஸ்டர் மைண்டாக இருக்க போகிறது டூம் மட்டும்தான். ஓகே 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 என்னால் என்ன புலம்ப முடியுமோ எல்லாத்தையும் புலம்பிட்டேன். அந்த புலம்புறதுலேயும் நீங்கள் உட்காந்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் எந்த தியரியும் வரமாட்டேன். அதுவும் தியரினா இந்த டூம்ஸ்டேயை பற்றி வரப்போகிறதில்ல. நான் அடுத்த பிளான் சீக்ரெட் வேர்ஸ் தான்டா, வாங்கடா அங்கே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் அவ்வளோத்துக்கு ரொம்ப ஈஸியெல்லாம் சீக்ரெட் வேர்ஸ் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா அந்த தியரியை டூம்ஸ்டேக்கு அப்புறம் தான் நான் அந்த தியரியெல்லாம் கொண்டு வருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சேனல் அப்படிங்கிறது வீடியோவே இல்லாமல் இருக்கப்பா, ஷார்ட்ஸ் மட்டும் ஏஐயில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா டைம் இல்லை. மேபி என்னால் டைமை ஓரளவுக்கு சேமிக்க முடிஞ்சதுனால இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக இப்போ வருது. மேபி ஃப்யூச்சரில் நான் என்னோடய வாய்ஸ் நிறைய பார்ப்பீங்க. நான் அதுக்கான பிளானில் தான் இருக்கிறேன். பை கேங் 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 டூம் அந்த ஒரு தியரியை நான் அடிக்க மாட்டேன். மார்வல் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அடுத்த இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விருப்பப்படுவது இந்த கமை தமிழன். பப்பா.